கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. எப்போதும் சமாதானத்துடன் இரு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, போராடும் என் நெஞ்சமே. அவர் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை வெறுப்பதில்லை, தண்டிப்பதில்லை. ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி, நீ சமாதானத்துடன் இரு. எப்போதும் எப்போதும் சமாதானத்துடன் இரு. என் அன்பு குழந்தையே, நீ வந்தமைக்கு நன்றி, நீ வந்தமைக்கு நன்றி. நீ ஒவ்வொரு நாளும் இயேசு நம்மை பார்த்து சொல்றாரு, என் மகளே மகனே, நீ வந்தமைக்கு நன்றி. எப்பொழுதும் சமாதானத்தில் இரு. என்னை படிக்கும் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய கடிதமாக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்தி ஒரு சிறிய கடிதமாக இருக்கிறார். எந்த ஒரு சந்தேகத்தையும் பற்றி மன வருத்தப்பட்டு உனது மிக சிறிய பொறுமையற்ற தனத்தையும் எனது கரங்களில் ஒப்படைத்து விடு. எந்த ஒரு சந்தேகத்தையும் பற்றி மன வருத்தப்படாதே. உனது மிக சிறிய பொறுமையற்ற தனத்தை குறித்து கவலைப்படாதே. என் கரங்களில் ஒப்படைத்து விடு. என் சிறிய குழந்தையே, எனது அன்பை உன் இதயத்துள் போற்றுவாயாக. என்னுடைய அன்பை உன் இதயத்துள் உள்ளே போற்றணும், வெளிப்படையாக. இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. அதான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, எனது அன்பை உன் இதயத்துடன் போற்றுவாயாக. அது உன்னை அனலோடு வைத்திருக்கும். அனலாயிருப்பாய், பரிசுத்தாவின் வல்லமையோடு பவர்ஃபுல்லா இருப்பாய். ஆமென். என் அன்பான சிறு குழந்தையே, ஜெபம் மட்டுமே உன்னை ஆசீர்வதிக்கும். ஜெபம், அவருடைய சமூகத்தில் நீ சும்மா உட்காரணும், அவ்வளோதான். அதுதான் ஜெபம். உன்னை எனக்கு திறந்து வைத்திருக்கும் என்பதை நினைவில் கொள். அவருடைய சமூகத்தில் நீ உட்காந்துட்டீங்கன்னா அவருக்கு தெரியும், அவருடைய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிடும். யாரெல்லாம் வந்து உட்காரான்னு பார்க்குறாரு. எல்லோரும் உட்காந்துட்டாங்களா? இந்த பிள்ளையை காணுமே, இந்த மனுஷனை காணுமே, இந்த மனுஷியை காணுமே, இந்த பிள்ளை எங்கே போச்சு? பேராவரோடு இயங்குகிறார் அதிகாலையில். நான் உனது நாளை இனிமையாக மாற்றுகிறேன். எப்போதும் சமாதானத்துடன் இரு. என் அன்பு மாத்திரம் இல்லையே, நீ இப்போது எங்கே எப்படி இருந்திருப்பாய்? என் அன்பு உனக்கு நான் கொடுக்கலன்னா இன்று இங்கு எப்போது எப்படி நீ இருந்திருப்பாய்? யோசனை பண்ணி பாருங்க. வேறு யாரும் உனக்கு அதிகமாக தர முடியுமா? அருள் அன்பை தருகிறார். அதனால தான் எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசித்தோம், 1000 பேருக்கு அருளன்பு காட்டி வருகிறார். ஆமென். 1000 பேருக்கு அருளன்பு காட்டி வருகிறார். உனது இதய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன்.
ஆமென். வேறு யாராவது மாற்றுவாங்களா? வேறு யாராவது செய்வாங்களா? யாராலும் முடியாது. என்ன இல்லாம உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மாற்றுகிறேன். நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. ஆமென். ஆமென். ஒவ்வொரு இரவும் நான் உன்னை என் மேலங்கில் முடித்து வைக்கிறேன். ஒவ்வொரு இரவும் அவருடைய மேலங்கினால் நம்மளை அப்படியே அரவணைத்து வைக்கிறார். ஆமென். ஒவ்வொரு இரவும் அவருடைய மேல் அங்கியை நம்ம மேலே போத்தி இரவுமெல்லாம் நல்ல தூக்கத்தை கொடுத்து அரவணைத்து வைத்து அதிகாலை அவருடைய சமூகத்தில் உட்காரத்துக்கு வைக்கிறார். இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் என்னுடைய பிரசன்னத்தால் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். என்னுடைய பிரசன்னத்தில் நீ வந்து உட்காரும் பொழுது காலையில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுது சமாதானமாக இரு. உனக்காக அல்லவா நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கிறேன். உனக்காக அல்லவா நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கிறேன். என் சிறு குழந்தையே, உன் ஒரு சிறு பார்வைக்காக நான் ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கேன். ஒரு சிறு பார்வை. என்னை பார்க்க மாட்டியா? என்னை நேசிக்க மாட்டியா? என் பக்கத்தில் வந்து உட்கார மாட்டியா? எனக்கு ஆறுதலாக இருக்க மாட்டியா? கண்டு காணாமல் போகிறோம், அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம். ஆண்டவரை தரிசிக்க நேரம் இருந்தும் நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். உதாசீனப்படுத்துகிறோம், தீட்டுப்படுத்திட்டு போகிறோம். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் கூட இந்த இறையிறக்கத்தின் செய்தி வழியாக ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போதும் சமாதானத்தோடு இரு, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், அஞ்சாதே திகையாதே, நான் உன் கூடவே இருப்பேன், ஏன் பயப்படுற? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதனால தான் ஏசாயா 41:10 சொல்லுகிறது, அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வரக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். எப்போதும் சமாதானத்தோடு இரு. அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துட்டீங்கன்னா, மீன்களை பிடிக்கிறவன் பேதுரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பேதுரு அவருடைய படகை இயேசுவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் பேதுரு மறுதலிப்பார் என்று சொல்லி அறிந்திருந்தும் அவர் அழைத்தவர் அவர் கூடவே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்பெல்லாம் மீன் வலைகளை போட்டாரோ பெருமையாக போச்சு. இருந்தாலும் என்னோடு அவர் இருக்க எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமென். நான் வலையை போடுறேன், உலகத்தில் அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படி செய்யணும்னு போடுறேன், அது ஒன்றும் நடக்கிறது இல்லை, நான் வேதனைப்படலை, ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் படகு வீடு நிலையில் போனாலும் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவருடைய துதி ஓயவில்லை. ஆமென். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற ஸ்துதி ஓயவில்லை. ஆமென். ஏண்டா பயப்படுற? ஏண்டா சந்தேகப்படுற? ஏண்டா அவநம்பிக்கையோடு இருக்கிற? நான் இருக்கிறேன். உடனே கையை பிடிச்சிருவார். ஆமென். ஆமென். பேதுரு மறுதலிப்பான்னு தெரிஞ்ச இயேசு, பேதுருக்கு நீந்த தெரியும், மூழ்க தெரியும், மூழ்கினால் வெளியே வந்துடுவார். ஆனால் ஆண்டவரே நீங்கள் கட்டளையிடுறீங்க, நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்க, நான் என்னுடைய சுயபலத்தால் ஒன்றும் முடியாது, எனக்கு நீந்த தெரிஞ்சாலும் நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே, என்னை தூக்குங்க ஆண்டவரேன்னு பேதுரு விசுவசித்தார். ஆமென். அல்லேலூயா. கடலில் படகு மற்ற சிலரில் போயிட்டுருக்குறாங்க, இவர் பார்க்குறார். கடலில் இருந்தவங்களை அவர் நம்பலை, கடல் மீது நடந்து வந்த இயேசுவை நம்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கடல் மீது கடலை நம்பல அவரு. ஆண்டவரே கட்டளையிட நான் நடக்கிறேன். ஏன்னா இயேசு என்னோடு உண்டு, என் கூட உண்டு, என் துதிகள் ஓயாது. பேதுருடைய விசுவாசம் ஆண்டவருக்கு தெரியுங்க. என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிற 3 தடவை கேட்டது நியாயம்தான். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறார் பேதுருவை. நம்மளையும் புதுப்பிக்கிறார். நம்மளையும் புதுப்பிக்கிறார். ஒரு கேள்வி கேட்டு நான் இதெல்லாம் செய்கிறேனே, அப்போ கூட ஏன் இந்த கேள்வி கேட்டுக்கிறீங்க என்னை பார்த்து? நமக்குள்ள இந்த கேள்வி வரும். நான் நல்லா தானே வாசிக்கிறேன், நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே பண்ணி, எப்போ பாரு இந்த கேள்வியே எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் அருகில் இருந்தால் தான் கடவுளா? வெகு தொழில் இருந்தால் கடவுள் இல்லையா? 1000 பேருக்கு மேலே ஒவ்வொரு நாளும் அருள் அன்பை தருகிறேன். பெருமுடைய ஜெபம், எரேமியாவுடைய ஜெபம், நீ சர்வர் வல்லவர், யோசனையில் பெரியவர், எல்லாம் உனக்கு தெரியும். நான் சும்மா உக்காந்துருவேன் உங்கள் சமூகத்தில், அவ்வளோதான். நற்கனே ஆண்டவர்கிட்ட போய் உக்காந்தியா, ஓடுற ஒரு செகண்டுக்கு அவருடைய இடத்தை தீட்டுப்படுத்திட்டு போகிறேன். நற்கனே ஆண்டவர்கிட்ட போய் 1 மணி நேரம் உட்காரு, அரை மணி நேரம் உட்காரு, ஒரு 10 நிமிஷமாவது உட்காரு. சும்மா போய் நான் வந்துட்டேன்னு காட்டுறதுக்கு இல்லை, தீட்டுப்படுத்திட்டு போகாத. வந்து உதாசீனப்படுத்திட்டு அவரை அலட்சியப்படுத்திட்டு போகிற. ஒரு சமயத்தில் நீ ஒன்றும் ஜெபிக்க வேண்டாம், மன்றாட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், உட்காரு. நற்கரை ஆண்டவர்கிட்ட பாரு, அவர் உனக்கு பதில் தருவார். எத்தனை பேர் இந்த கட்டளையை நீங்கள் கடைபிடிச்சிங்க? எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு? உலக காரியம், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அது பண்ணணும், இது பண்ணணும், உலக காரியத்துக்கு ஓடுற, அவருடைய இடத்தை தீட்டுப்படுத்துகிற. அவர் உன்னை கூப்பிடுறாரு, மகளே எங்கே போகிற? என் பக்கத்தில் வந்துட்டு என்கிட்ட பேசாமல் போகிற, என்கிட்ட உட்காரல, நீ ஓடுற. ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் நம்ம கிளைம் பண்ணுறோம். நான் நல்லா தானே காலையில் ஜெபம் பண்ணேன், காலையில் 1 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்தனே, 1.5 மணி நேரம் கொடுத்தனே, 2 மணி நேரம் கொடுத்தேன், அது போதாதா? இன்னி வந்து உட்காரணுமா? அவர் என் பக்கத்திலே இருக்கணும்னு மட்டும் தான் அவர் விரும்புகிறார், வேறு எதுவும் விரும்புகிறார். உன்கிட்ட பொண்ணோ பொருளோ காசோ பணமோ எதுவுமே கேட்கல, என் பக்கத்தில் இருக்கும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.